இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஆகிய நாங்கள் IMF சர்வதேச நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதை இந்தியாவால் தடுக்க முடியவில்லை. IMF-இனுடைய நிர்வாக குழுவில் 25 நாடுகள் இருக்கிறது. ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. உலக அரங்கில் இந்தியாவை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போல பாலஸ்தீன பிரச்சனையில் ஐநா தீர்மானத்திலிருந்து விலகியது, ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது, ட்ரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது, இதுவெல்லாம் சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோழை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அனுரா தாக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்லுவதற்கு அனைத்து கட்சி குழுவை நீங்கள் அனுப்பினீர்கள். நாங்கள் எங்கள் கட்சியில் இருந்தோம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தார்கள். என்ன விசித்திரம் தெரியுமா? உங்களால் கடந்த காலங்களில் யாரெல்லாம் தேச துரோகிகள் என்று சொன்னீர்களோ அந்த தேச துரோகிகளில் பலர் எதிர்க்கட்சி குழுவில் பங்கெடுத்தோம். ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் தேசம்தான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குழுவிலும் 1 அல்லது 2 இஸ்லாமிய எம்பிக்கள் பங்கெடுத்தார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்லாமிய எம்பிக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிற முதல் விஷயம் இதுதான். அதை கொடுத்தவர்கள் எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள்.